ஹாப்பி டே எவ்ரி டே. இன்னைக்கு நம்மளோட வீடியோல முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்க புதுசா ஏஜ் அட்டன் பண்ற குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்னர்ல வந்து ஒரு பேடை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சிலருக்கு சரியா தெரியறது இல்ல. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நாங்க நிறைய குழந்தைங்களை மீட் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபெமினைன் நாப்கின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ எப்படி இன்னர்ல ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற மிஸ்டேக்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு இன்னரை போட்டுட்டு வேக வேகமா குளிச்சுட்டு டே ஒன்னாவே நிச்சயமா எல்லாரும் தலை குளிச்சிருப்போமா, அப்ப அந்த ஈரத்தோட நம்ம இன்னர்ல ஒட்டும் போது என்ன பண்ணும்னா, இன்னர்ல வந்துட்டு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா பேடு சரியா ஒட்டாது. அப்போ என்ன பண்ணும், லைட்டா சுருக்கம் வந்துடும். அப்ப அந்த சுருக்கத்தோட நம்ம பேடு ஸ்கூலுக்கு அப்படியே நம்ம போறோம், ஸ்கூலோ ஒரு காலேஜோ இல்ல ஒரு ஆபீஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியே போறோம்னா அந்த சுருக்கம் இருக்கும்போது என்ன பண்ண, நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். லீக்கேஜ் ஆயிருமா, சுருங்கிருமா. ஸோ நம்மளோட தாட்ஸ் ஃபுல்லா அங்க இருக்கும்போது நம்மளால ஒரு மத்த விஷயத்துல சரியா கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அந்த பெரிய ப்ராப்ளத்துல இருந்தே நீங்க வெளியே வந்துடலாம். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டேபிள்லயோ இல்ல வந்து ஒரு தரையிலயோ உட்கார்ந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நீங்க பீரியட்ஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க ரெஸ்ட் ரூம் குளிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். ஸோ அதை நீங்க பிஃபோரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாவே நீங்க ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எப்பவுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பீரியட்ஸ்ல லைட்டா உங்களோட இன்னர்ஸ் வந்து நல்லா காட்டன் இன்னர்ஸா இருக்கணும், நல்லா ஹைஜீனிக்கா இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு நல்ல இன்னர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுல வந்து நம்ம என்ன நாப்கின் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ அதை அழகா இப்படி நம்ம பிரிச்சு இப்படி நம்ம இன்னரை வந்து உள் சைடா இப்படி திருப்பி பொறுமையா கீழே வச்சுட்டு, ஸோ சென்டர் நம்மளுக்கு எங்க தேவையோ அங்க இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுல இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம், எது ஃப்ரண்ட் எது பேக். ஏன் அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா கீழே ரொம்ப லென்த்தியா இருக்கும். இந்த லென்த்தா இருக்கிற இடம் வந்து அடியில பேக் சைடு வர மாதிரியும், இந்த மேல சின்னதா இருக்குல்ல இது வந்து மேல ஃப்ரண்ட்ல வர மாதிரியும் நீங்க ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபெமினைன்ல அந்த ப்ராப்ளமே இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா ஏரோ மார்க் கூட உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அழகா எடுத்துட்டு கரெக்டா அந்த சென்டர் பிளேஸ் இப்ப நம்ம பார்த்து கண்ணு முன்னாடி நம்ம பண்ணும்போது ஈஸியா இது இருக்கும். ஸோ இதை கரெக்டா நம்ம அந்த சென்டர் பிளேஸ்ல நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். ஸோ பிளேஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து இப்படி ஒரு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா கரெக்டா ப்ராப்பரா ஒட்டிக்கும். ஓகேங்களா? இத அப்புறம் இத சென்டர்ல ஒரு பேப்பர் இருக்கும் இல்லையா, ஸோ விங்ஸ் சென்டர் விங்ஸ்க்கான பேப்பர். ஸோ அதை எடுத்துட்டு அழகா பொறுமையா பார்த்து நம்மளுக்கு எங்க ஒட்டணுமோ ஸோ கரெக்டா இத இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரா இது நின்றுக்கும். ஓகேங்களா? இப்படி வச்சு இப்படி ஒரு தேய்ச்சிடணும். அதே மாதிரி இது இதுல எந்த ஸ்மெல்லும் வரல, அதனால ஹாப்பியா ஜாலியா இதை என்னால ஒட்ட முடியுது. ஃபெமினைன்ல உங்களுக்கு அந்த ஃப்ரீக்ரன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இதை ஒட்டினதுக்கு அப்புறம் நல்ல ஒரு தேய்ச்சிட்டு இப்படி உங்களோட இன்னரை திருப்பிட்டு இங்க எங்கேயுமே ஒரு சின்ன சுருக்கம் இல்லாத அழகா இப்படி 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 நீங்க பண்ணிட்டு இதை என்ன பண்ணலாம்னா, இதெல்லாம் இந்த ப்ராசஸ் எப்ப நம்ம பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அழகா இப்படி எடுத்து நம்ம வச்சுட்டு போயிட்டோம். இல்ல ஒரு புதுசா ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, ஒரு அம்மாவுக்கு வந்து இந்த ஃபீவர் இருக்கு, என் பொண்ணுக்கு பேடே சேஞ்ச் பண்ண தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்ற அம்மாவுங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியா அவங்க வந்துட்டு அழகா எடுத்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா இங்க ஃபுல்லா ஒட்டியிருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு லீக்கேஜ் இஷ்யூவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அந்த டே ஃபுல்லா ஒரு ஹாப்பியா இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க யாராச்சும் புதுசா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.